வணக்கம் மக்களே, கரூர் கிராமத்து சமையலில் நம்ம லட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த 3 நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பால் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணி பூந்தி போடுற அளவுக்கு நல்லா அந்த கரைச்சிடுங்க. ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நெய்யை ஆட் பண்ணி நெய்யில் இந்த பூந்தி எடுத்துருங்க. நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் 5-6 ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு திக்னஸ் கொஞ்சம் கம்பிப்பதம் வர திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பூந்தியில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாவு காய்ச்சின தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாத்திரம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதையும் அந்த பூந்தியோடனா நம்ம பாவு ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த பூந்தியோடனா கலந்து விட்டுருங்க. அந்த இதை கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடு கையில் வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சிடுங்க. அவ்வளோதான். அந்த லட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி திராட்சை இந்த ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த நெய்யோடனா வச்சு நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் எங்களை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.